ஹலோ வணக்கம். இது இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். அண்ட் இந்த வாரம் நீங்கள் எபிசோட் முழுக்க பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் 3 நான்வெஜ் ரெசிபிஸ் அண்ட் ஒரு வெஜ் ரெசிபி அப்படின்னு. ஸோ இந்த ஒரு வெஜ் ரெசிபி இல்லை, இந்த 4 ரெசிபியும் சேர்ந்து எது எது எப்படி எப்படி இருக்குது இதெல்லாம் நான் டேஸ்ட் பண்ணிட்டேன். அண்ட் அவங்க இதை எதுக்காக பண்ணாங்க, அவங்க ஏதாவது சொல்ல விரும்புகிறாங்களா, அண்ட் அவங்களுக்கு என்ன கிஃப்ட் போக போகுது, இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஜட்ஜ்மெண்ட் டே அப்படிம்பாங்கள்ல, அது மாதிரி ஒரு பரபரப்பான எபிசோடு தான் இது. ஸோ 4 ரெசிபி இங்கே ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கண்டிப்பாக ஃபஸ்ட்டு வெஜ் ரெசிபி இருக்குது அண்ட் அடுத்து நான்வெஜ் ரெசிபி இருக்குது. ஷெஃபாக இருந்தால் எப்படி நீங்கள் டேஸ்ட் பண்ண போகிறீங்கன்னு கேட்க போகிறோம். பட் நம்ம தான் ஆல்ரெடி 4 ரெசிபியும் டேஸ்ட் பண்ணிட்டோமே, ஆல்ரெடி நமக்கு தெரியும் என்னென்ன எப்படி எப்படி இருக்கும் அப்படின்னு. ஆனால் பயங்கரமான ஒரு வித்தியாசம் எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே அப்படி சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணுறதுக்கும் சமைச்சு முடிச்சு வச்சு ஒரு 5-10 நிமிஷம் கழிச்சு டேஸ்ட் பண்ணுறதுக்கும் உள்ள வித்தியாசம் தான். என்ன அப்படின்னா, அங்கே நான் இப்போ டேஸ்ட் பண்ணும்போது எபிசோடில் பார்த்தீங்கன்னா சுட சுட உங்களுக்கு அந்த ஃப்ளேவர்ஸ் மட்டும்தான் தெரியும், வெந்திருக்கா வேகலையா அதெல்லாம் அவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வாட்டி நான் கேள்விப்பட்டது என்ன அப்படின்னா, இது இன்னும் கொஞ்சம் குக் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ நான் அந்த சுட சுட டேஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் குக் ஆகணுமா ஆக வேண்டாமா அதெல்லாம் தெரியாது. சூடாக சாப்பிடும்போது மசாலாவோட வேறு ஃபீலாக இருக்கும். பட் இப்போ தான் ஒரு ரெசிபியோட ட்ரூவான டேஸ்ட், ட்ரூவான அந்த ஃப்ளாஸ், அதுக்கப்புறம் அவங்க என்ன பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க இது எல்லாத்தையுமே கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த பாட்டுக்காக இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நமக்காக இருக்கிறது தேங்காய் பால் மஷ்ரூம் புலாவ். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன தேவையான இன்க்ரீடியன்ஸுங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதில் என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகேவா? காளான், வெங்காயம், எண்ணெய், தேங்காய் பால், இஞ்சி பூண்டு விழுது, பாஸ்மதி அரிசி, பச்சை மிளகாய், உப்பு, நெய், தயிர், புதினா, முந்திரி, ஏலக்காய், பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை. ஸோ இப்போது தேவையான பொருட்கள் பார்த்தாச்சு. ஒரு பிரியாணிக்கு என்னென்ன தேவையோ கிட்டத்தட்ட அதை எல்லாமே வச்சுருக்கோம். அண்ட் இப்போ ரைஸையும் வச்சுருக்கோம், காளானை கட் பண்ணி வச்சுருக்கோம். பாஸ்மதி ரைஸை வந்து பண்ணி வச்சிடலாங்களா? அதான் வச்சுருந்தேன். அப்போ தான் நமக்கு ரைஸை ஆட் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். பாஸ்மதி அரிசி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை கொஞ்சம் கழுவி அதை வந்து நம்ம தண்ணியில் ஊற போட்டுருணும். ஸோ ஊற போட்டுட்டு அது சோக் ஆகிட்டே இருக்கிற டைமில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, குக்கரை எடுத்துட்டு குக்கரில் தேவையான அளவுக்கு நெய், தேவையான அளவுக்கு எண்ணெய், இது ரெண்டுத்தையும் போட்டு இது ரெண்டும் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் சுருள்பட்டை, ஏலக்காய், கிராம்பு இது எல்லாத்தையும் போட்டுட்டு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நல்லா நீல வாக்கில் நறுக்கிய வெங்காயத்தை ஆட் பண்ணணும். வெங்காயத்தோடையே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, தேவையான அளவுக்கு உப்பை ஆட் பண்ணுறோம். உப்பு கூடவே வந்து காரத்துக்கு இதில் இருந்து நம்ம மிளகாப்பொடியெலாம் எடுத்துக்கல அப்படிங்கிறதுனால வெறும் பச்சை மிளகா மட்டும், உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ பச்சை மிளகாவை ஆட் பண்ணிவிட்டு, பச்சை மிளகா கூடவே பார்த்தீங்க அப்படின்னா தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது அண்ட் தேவையான அளவுக்கு முந்திரி இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு, புளிப்புக்காக தயிரை ஆட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வாட்டரில் 1/2 கட் பண்ணி வச்சுருந்தோம் மஷ்ரூமை, அதையும் ஆட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நமக்கு அளவு அழகாக சொன்னாங்க எவ்வளோ கப் அரிசிக்கு எவ்வளோ கப் தேங்காய் பால் அப்படின்னு. ஸோ தேங்காய் பாலை ஆட் பண்ணிடுறோம். தேங்காய் பாலை ஆட் பண்ண கையோட அரிசியை சோக் பண்ணி வச்சுருந்தோம்ல அதையும் ஆட் பண்ணிவிட்டு, ஃபைனலாக வந்து புதினாவையும் போட்டுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு விசில் விடணும். ஒரு விசில் வந்ததுக்கு அப்புறம் எடுத்து வச்சிங்க அப்படின்னா இதுதான் இன்னைக்கு நம்ம செஞ்ச இந்த தேங்காய் பால் மஷ்ரூம் புலாவ். இப்போ சம்மருக்கு நல்லா குட் ஃபார் ஹெல்த் ஃபார் சில்ட்ரன். ஓகே, ஏன்னா வந்து நம்ம வந்து காரம் எல்லாமே மைல்டாக இருக்குது, அதனால் நல்லா உடம்புக்கெல்லாம் ரொம்ப ஹெல்த்தி அண்ட் குட் ஃபுட். ஓகே ஃபைன், தேங்க்யூ. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். மஷ்ரூமை எடுத்து டேஸ்ட் பண்ணுறோம் அண்ட் ரைஸை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி சிக்கன் தொக்கு நம்ம பண்ண போகிறோம். ஸோ சிக்கன் தொக்குக்கு என்னென்ன தேவைன்னு நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் அப்படியே நம்ம குக் பண்ண ஆரம்பிச்சோம். ஓகேங்களா? சிக்கன், தக்காளி, வெங்காயம், எண்ணெய், குழம்பு மிளகாய் தூள், மிளகுத்தூள், மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு விழுது, கொத்தமல்லி, கருவேப்பிலை, உப்பு, கடுகு, ஏலக்காய், பட்டை, கிராம்பு. ஸோ இவ்வளோ பொருட்கள் தேவை. கடுகு நம்ம வச்சுருக்கோம், தாளிச்சு பண்ணும்போது ஒரு ஃப்ளேவர் ஒரு டேஸ்ட் அது அருமையாக தான் இருக்கும். ஸோ முதலே தாளிச்சு நம்ம ஆரம்பிச்சிருவோம், அப்படிதானே? இல்லை வேற என்ன பண்ண போகிறோம்? அப்படிதான் எண்ணெய். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, கடாயில் தேவையான அளவுக்கு கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெயை விட்டுக்கிட்டோம்.
எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் கடுகு உளுத்தம் பருப்பு, கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா தேவையான அளவுக்கு லவங்கம், பட்டை, ஏலக்காய் இது மூணுத்தையும் போட்டு இதுவும் கொஞ்சம் பொரிஞ்சதுக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு நல்லா சாப் பண்ண வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கணும். வெங்காயத்தை அது வதங்கணும் அப்படிங்கிறதுக்காக லைட்டா கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது தேவையான அளவுக்கு போடுறோம். ஸோ இஞ்சி பூண்டு விழுத போட்டுட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் தக்காளியை ஆட் பண்ணிட்டு நமக்கு மிக முக்கியமான ஒரு வேலை இருந்துச்சு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் சிக்கனை எடுத்து அதுல மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஒரு 2 minutes அதை அப்படியே ரெஸ்ட் ஆகட்டும்னு சொல்லியிருந்தோம். ஸோ மஞ்சத்தூளை சிக்கன்லையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ நம்ம கடாயில் இந்த மசாலா ரெடி பண்ணுறோம்ல அதுலேயும் தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுட்டு மஞ்சத்தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு குக் பண்ணிவிட்டு ஓகே இந்த வெங்காயம் நல்லா வதங்கி இருக்கணும், தக்காளி நல்லா வதங்கி இருக்கணும். ஸோ அந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கடாயில் சிக்கனை நம்ம மஞ்சத்தூளை க்ளீன் பண்ணி வச்சிருந்தோம்ல அதையும் ஆட் பண்ணிவிட்டு சிக்கன் கொஞ்சம் நேரம் குக் ஆக விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா குழம்பு மிளகாய் தூளை ஆட் பண்ணுறோம். குழம்பு மிளகாய் தூளோட பச்சை வாசனை போற வரைக்கும் குக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு மிளகுத்தூள் அண்ட் முதல்ல வந்து வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டும்தான் உப்பு போட்டிருந்தோம் அப்படிங்கறதுனால இப்போ ஓவராலா இந்த ரெசிபிக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ உப்பு போட்டுட்டு நீங்க க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். ஏன்னா தொக்கு அப்படிங்கும் போது தொக்கோட கன்சிஸ்டன்சி அதுக்கப்புறம் சிக்கன் இது ரெண்டுமே குக்கார டைமிங் கொடுத்துடணும். குக் ஆனதுக்கு அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி இதை தூவி இறக்குனீங்க அப்படின்னா இதுதான் இன்னைக்கு நாங்க செஞ்ச இந்த சிக்கன் தொக்கு. உங்களை மாதிரி இப்ப காலேஜ் போற பசங்க இருப்பாங்க அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுறீங்க. அப்போ ஃபுட்டுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க அப்படிங்கிறது. ஸோ அவங்க எந்த அளவுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு அழகான ரெசிபியை ஒரு கான்டெஸ்ட்டில் வந்து சமைக்கிற அளவுக்கு இருக்குது. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் ஃபுட்டு அப்படிங்கிறது எப்படி எவ்வளோ இம்பார்ட்டன்ட்? எல்லாரும் சாப்பிட்ற ஒரு ஃபுட்டு தான், அதனால எல்லாரும் சாப்பிட்டா நல்லா அவ்வளோதான். ஓகே, ஸோ எல்லாரும் சாப்பிட்ற ஃபுட்டு நீங்களும் சாப்பிடுங்க அப்படின்ட்டாங்க. நானும் டேஸ்ட் பண்ணிடுறேன். டேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக ஒரு விஷயம் இருக்குது. அது என்னன்னா இந்த ஃபுட்ல இப்போ என்னென்ன ஃபீல் ஆகுது, டேஸ்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இப்போ இந்த சிக்கன் வறுவலுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்த்துட்டு எப்படி குக் பண்ண போறோங்கிறத பார்க்கலாம். சிக்கன், வெங்காயம், தக்காளி, எண்ணெய், இஞ்சி பூண்டு விழுது, கொத்தமல்லி, கருவேப்பிலை, உப்பு, குழம்பு மிளகாய் தூள், சோம்பு, மஞ்சள் தூள், மிளகுத்தூள், லவங்கம், பட்டை, ஏலக்காய், பிரிஞ்சி இலை. ஓகே, ஸோ இப்போ தேவையான பொருட்கள் சொல்லியாச்சு. எப்படி குக் பண்ண போறோம்? ஒரு கடாய் எடுத்து வச்சிடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சிக்கனை ஏதாவது பிசைஞ்சு வைக்கணும், கொஞ்சம் மேரினேட் ஆகணும், இந்த மாதிரி ஏதாவது விஷயம் இருக்கா? இல்லை அப்படியே போட்டு குக் பண்ணிடலாமா? அப்படியே போட்டு குக் பண்ணலாம். ஓகே ஃபைன். ஃபர்ஸ்ட் தேவையான அளவுக்கு எண்ணெய் விடுறோம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் பட்டை, ஏலக்காய், கிராம்பு போட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு சோம்பும் பொரிஞ்சதுக்கு அப்புறம் நல்லா நறுக்கிய வெங்காயத்தை போடுறோம். வெங்காயத்தை தொடர்ந்து இஞ்சி பூண்டு விழுது, தக்காளி போட்டுட்டு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூளை போட்டுட்டு உப்பையுமே ஆட் பண்ணிடணும். ஸோ பெப்பரை ஆட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா பெப்பர் கொஞ்சம் குக் ஆனதுக்கு அப்புறம் நல்லா வாஷ் பண்ண சிக்கனை வச்சிருந்தோம்ல அதை ஆட் பண்ணிட்டு சிக்கனை தொடர்ந்து தேவையான அளவுக்கு குழம்பு மிளகாய் தூளை ஆட் பண்ணிட்டு ஸோ வறுவலா மாறினதுக்கு அப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா அதுல கார்னிஷ் பாட்டை பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா இதுதான் இன்னைக்கு நாங்க செஞ்ச இந்த சிக்கன் வறுவல். கொஞ்ச நாள் எபிசோட் முன்ன பாத்தீங்கன்னா இந்த வறுவலுக்கு தான் வந்து ஒரு வேற ஒரு லாங்குவேஜ் ஹிந்தியில வந்து சுக்கா அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னு. ஸோ சிக்கன் வறுவல் என்றாலும் சிக்கன் சுக்கா என்றாலும் ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு அன்னைக்கு தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ எப்படி ஃபீல் பண்றீங்க? ஹாப்பியா இருந்தது. ஓகே, குக்கிங் ஃபர்ஸ்ட் டைம் இல்லை, பட் கேமரா முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சீங்க இல்லையா? ஆமா. ஓகே ஃபைன். வேற ஏதாவது சொல்லணுமா? இல்லை, ஓகே. ஒரே பதட்டமா இருக்குல்ல, இதோட விட்டுருங்க அப்படிங்கிறாங்க. ஃபைன், நம்மளும் டேஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ மேம் இதை பத்தி சொல்லுங்க. இந்த மதுரை மட்டன் சுக்கா அப்படிங்கிறது இது ரொம்ப மதுரையில ஃபேமஸ். இது ரொம்ப நல்லாவே இருக்கும். அது ரொம்ப கம்மியான இன்கிரியன்ஸ் தான். அதுதான் எனக்கு இவ்வளவு மட்டன் குக் பண்ண போறோங்கிறது. ஓகே, சிக்கனுக்காவது ஒரு 4 இன்கிரீடியன்ட் வச்சா நியாயம் இருக்கு. மட்டனுக்கே ஒரு 4 இன்கிரீடியன்ஸ் வச்சிருக்கீங்களா மேம்? அவ்வளவுதானா? அவ்வளவுதான். ஓஹோ, குக்கிங் டைம் தான் கொடுக்க போறோம் அதிகமா. ஆமா, ஓகே ஓகே. டைம் தான் கொஞ்சம் ஆகும். ஆமா, ஏன்னா மட்டன் வேகணும் இல்லையா, எலும்பு இல்லாம எடுத்துக்கணும். போன்லெஸ் மட்டன். ஓகே,
ஸோ இன்க்ரீடியன்ஸ் கம்மின்னு பேசிகிட்டே இருக்கீங்களேம்மா, என்ன இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருங்க இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டை முதல்ல பார்த்துடலாம். அதுக்கப்புறம் என்ன இவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் தானா அப்படின்னு அதிர்ச்சியாகி ரொம்ப நேரம் ஆகுது நான். ஸோ இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை மட்டன் சுக்கா. இதுக்கு தேவையான பொருட்கள் மட்டன், மிளகாய்த்தூள், நெய், நல்லெண்ணெய், உப்பு, இஞ்சி, பூண்டு, முந்திரி பருப்பு, மஞ்சள் தூள். ஸோ இவ்வளோதான். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அதிர்ச்சியாக இருக்குல்ல கேட்ட உடனே. அப்படி எழுதக்கூட வேணாமே, அப்படி ஞாபகம் வச்சுக்கலாமே, சாதாரணமாக இருக்கே அப்படின்னு நினச்சிருப்பீங்க. நல்ல எண்ணெயுமே நார்மலாக நம்ம வந்து மட்டனுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறதில்லைன்னு நினைக்கிறேன். சிக்கனுக்கு எப்பயாவது யூஸ் பண்ணுவாங்க. அது என்ன சிறப்பு, அதை பற்றி சொல்லுங்கள். நல்லெண்ணெய் வந்து சூட்டை குறைக்கும் மெயினா. இந்த ரெசிபியில் இந்த ஃப்ளேவர் இது நல்லெண்ணெயில் பண்ணாதான் நல்லா இருக்கும். ஓ ஃபைன், ஓகே. அடுத்து நம்ம கேட்க போகிற கேள்வி என்னன்னா, இஞ்சி பூண்டை க்ரஷ் பண்ண மாதிரி இடிச்சு வச்சிருக்கோம். ஆமா ஆமா, ஓகே ஃபைன். மற்ற எல்லாம் நமக்கு தெரியும், எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ரெடியாக இருக்குன்னு. இப்போ நமக்கு மேரினேட் பண்ணுற விஷயங்கள் எல்லாம் இருக்கா? குக் பண்ணிடலாமா? இல்லை டைரெக்டாக பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லெண்ணெய் விட்டோம். நல்லெண்ணெய் நல்லா சூடானதும் மட்டனை க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மட்டனை அதில் ஆட் பண்ணிடணும். மட்டனை ஆட் பண்ண கையோடு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கொஞ்சம் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு, தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் அண்ட் இடித்த இஞ்சி, இது எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணியும் விட்டுட்டு, அவ்வளோதான். எவ்வளோ தண்ணி நம்ம விட்டோம் அப்படிங்கிறத பார்த்தீங்களா, அந்த தண்ணி எல்லாம் வத்துற அளவுக்கு நம்ம குக் பண்ணணும். ஸோ குக் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த தண்ணியெல்லாம் வற்றி நாங்கள் எப்போ அது ரெடி ஆகுது, இது போதும் அப்படின்னு சொன்னோங்கிற அளவு பார்த்தீங்களா, அது வரைக்கும் வத்துறதுக்கப்புறம் நம்ம இடித்து வச்சுருந்த பூண்டு ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் குக் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு அண்ட் ஃபைனலாக நல்லா நெய் விட்டு மறுபடியும் அதை குக் பண்ணோம். ஸோ இந்த குக்கிங் டைமும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நெய்யெல்லாம் மெல்ட் ஆகி அகைன் ட்ரை ஆகிற அளவுக்கு இருந்துச்சு. ஸோ ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் எடுத்து வச்சுட்டிங்க அப்படின்னா இதுதான் இன்றைக்கி நாங்கள் செஞ்ச மதுரை மட்டன் சுக்கா. வந்து சிக்கனோட வந்து மட்டன் வந்து உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப கிரேவி பிடிக்காது. ஓகே, காரம் கம்மியாக போட்டு இந்த மாதிரி மட்டன் சுக்கா செஞ்சு கொடுக்கலாம். காரம் கம்மியாக போட்டு நம்ம காரம் கம்மியாக போட்டோங்களா? இல்லை இல்லை, அதாவது பெரியவங்க காரம் ஜாஸ்தி சாப்பிடலாம், சின்ன பசங்களுக்கு காரம் கம்மியா போட்டு இதையே செஞ்சு கொடுக்கலாம். ஓகே, சின்ன பசங்க பண்ணீங்கன்னா கொஞ்சம் பேலன்ஸ்டா போடும். ஃபைன். ஸோ இது வந்து வெறும் வார்த்தைக்காக சொல்றது இல்லை, எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக தான் குக் பண்ணாங்க. எபிசோடில் வந்து ஏன்னா எங்கேயாவது ஏதாவது மிஸ்டேக் ஆயிருந்துச்சுன்னா அந்த எபிசோடு நல்ல விதமாக அந்த குக்கிங்கில் அந்த அவுட்புட்டை நாங்கள் கொடுக்க முடியாது. ஸோ அப்படி எல்லாருமே பெட்டராக தான் எப்போவுமே குக் பண்ணியிருக்காங்க. பட் கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மெனக்கெடல், அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்க்ரீடியன்ட்ஸ் அதிகமாக இருக்கிறது, அதுக்கான விஷயங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது இது கொஞ்சம் நார்மலாக இருந்துச்சு. அதாவது ரெசிபி வைஸ் பார்த்தீங்கன்னா வெரி நார்மல். புதுசாக நம்ம பண்ணல, நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு பண்ணல. ஒரு பேச்சுலர் லெவல் ஆஃப் குக்கிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த லெவல் குக்கிங். அதனால உங்களுக்கு இந்த 4வது பரிசு. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகளில் இந்த வாரம் உங்களுக்கு 4வது பரிசு. கங்க்ராட்ஸ். அடுத்த கிஃப்ட் பார்த்தீங்கன்னா அருமையான குழி பணியாரம் இருக்குது. ஸோ இது யார் வீட்டுக்கு போய் குழி பணியாரம் போட போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ 3 இன்க்ரீடியன்ட்ஸ், வேறு இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு 3 ரெசிபி இருக்குது. ஸோ இதில் நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அவங்களுக்கு சொன்ன அதே தான். வறுவல் அப்படிங்கும்போது வறுவலாக அது இல்லை, அதனால் லைட்டாக நம்ம அங்கே மிஸ் ஆகிறோம். ஓகேவா? இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகளில் இந்த வாரம் உங்களுக்கு 3வது பரிசு. கங்க்ராட்ஸ். ஸோ 2வது பரிசு என்கிட்ட இருக்கு, ஒரு அருமையான 3 லிட்டர் கடாய். ஸோ இந்த கடாய் யாருக்கு போக போகுது அப்படின்னா, கண்டிப்பாக அவங்களுக்கு கடாய் தேவை அப்படின்னு சொல்லலாம். எதுக்கு அப்படின்னா, அவங்க சொல்லிகிட்டே இருந்தாங்க எபிசோட் முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா, இதை வந்து ஒரு அயன் கடாயில் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும், அயன் கடாயில் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும் அப்படின்னு. ஸோ அயன் கடாயை எங்களால் தர முடியாதுங்கிறதுனால நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு பியூட்டிஃபுல் நான்ஸ்டிக் கடாயை கொடுக்க போகிறோம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகளில் இந்த வாரம் உங்களுக்கு 2வது பரிசு பியூட்டிஃபுல் கடாய். கங்க்ராட்ஸ். வெயில் காலத்துக்கு இந்த தேங்காய் பால் மிக மிக நல்லது அப்படிங்கிறதுனால அதுக்காக, அண்ட் கூடவே வந்து நல்லாவும் இருந்துச்சு அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு முதல் பரிசு. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகளில் இந்த வாரம் முதல் பரிசு மிக்சர் கிரைண்டர். ஸோ இப்போ 4th பரிசுலேருந்து வருவோம். 4th or 3rd வாட் எவர் இட் இஸ், அந்த ரெண்டுமே வந்து நமக்கு
ரெசிபின்னு பார்த்தீங்க அப்படின்னா வெரி நார்மல் ரெசிபி. அதாவது டெய்லி காலங்காத்தால நம்ம எழுந்து ஒரு இட்லி முகத்தில் முடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அது நமக்கு பழக்கமான ஒன்றா இருக்கும். இட்லியை பண்ணுறது வந்து அந்த வீட்டில் இருக்கிற அந்த குழந்தைக்கு கூட தெரியும்னு சொல்லுவாங்க. அந்த இட்லியை போயிட்டு நம்ம ஒரு கான்டெஸ்ட்டாக பண்ணுவோமா? பண்ண மாட்டோம். ஸோ கான்டெஸ்ட்டில் இட்லிக்குள்ளே என்ன வைப்போம், ஏதாவது ஒரு ஸ்டஃப் வைப்போம், அந்த இட்லியை சாக்லேட் இட்லியாக மாற்றுவோம், இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரியான விஷயங்கள் அதில் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அப்படிங்கிறதுனால. பட் ரெசிபி வைஸ் நல்லா தான் இருந்துச்சு, அதில் குறை கிடையாது. பட் கம்பேரிட்டிவ்லி அந்த ஒரு பிரச்சனை இருந்ததால் வெரி நார்மல் ரெசிபி அண்ட் ஒரு கான்டெஸ்ட்டாக வரும்போது ஒரு ரெசிபி புதுமையாக இருக்கணும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும், தெரியாத விஷயமா இருந்தால் மக்கள் அதை பார்ப்பாங்க, பண்ணி அவங்களும் வந்து சந்தோஷப்படுவாங்க. அப்படி நம்ம ஒரு ரெசிபியை ஷேர் பண்ணோம் அப்படின்னா இன்னும் ஹாப்பியாக இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் அந்த 4வது பரிசு. அகெயின் 3வது பரிசுக்கும் அதே ஒரு விஷயம்தான். அதாவது வறுவலுக்கும் நம்ம வந்து இன்னைக்கு பண்ண அந்த மசாலா ஆகட்டும், கிரேவி ஆகட்டும், வாட் எவர் இட் இஸ், ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட்டு அண்ட் குக் பண்ண விதம் அண்ட் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். ஒன்று என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு 2 இன்க்ரீடியண்ட்டை கம்மி பண்ணியிருப்போம், ஒன்று ஓவர் குக் பண்ணியிருப்போம், அது வறுவல் அப்படிங்கிறதுனால. இன்னொன்று அப்படியே நார்மலாக மசாலாவாக தொக்கா விட்டுருக்கோம் அப்படிங்கிறது தான். ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருந்ததால தான் அந்த மாதிரி. ஒரு வேளை வந்து வேறு ஏதாவது மாறி இருந்துச்சு அப்படின்னா நாங்களும் வேறு ஏதாவது பண்ணியிருக்கலாம். அதனால் எங்கள் கையில் வேறு எதுவும் இல்லைங்கிறதுனால அதனால் எதுவும் செய்ய முடியல. அண்ட் அகெயின் மேம்க்கு சொன்ன மாதிரி ஒரு அல்டிமேட் சுக்கா அப்படின்னா சுக்காவை இப்படி குக் பண்ணலாமா, இந்த ஒரு 4 இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு இப்பேற்பட்ட ஒரு அருமையானன்னு சொல்கிறத விட அது மிக கடினமானன்னு சொல்லலாம். பிகாஸ் நீங்கள் வந்து குக்கர்லேயே போட்டிருந்தா கூட வந்து அந்த மட்டன் ஆகட்டும் 8 விசில் கம்மி வேகாது. ஸோ அவங்க வந்து அதை கடாயிலேயே வேக வச்சுருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு இன்னுமே வந்து கடாயில் அப்படியா இவ்வளோ தண்ணி போட்டு வேக வைக்கலாமா அப்படின்னு அந்த எபிசோடில் நான் ஆன ஷாக் இன்னும் ஆயிருக்கு. பட் ஸ்டில் அது நல்லாவே குக் ஆகிருக்கு அப்படிங்கிறது சிறப்பு. ஸோ நீங்கள் வந்து இப்படி தான் பண்ணணும், அவ்வளோ டைம் எடுக்கணும்னு இல்லை, பண்ணுறதை கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா சிறப்பாக இருக்கும். அண்ட் எப்போவுமே ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இது வந்து நம்ம ஷெஃப் நமக்கு நிறையா எபிசோடில் சொன்னது, அதை தான் நான் உங்களுக்கு திருப்பி சொல்ல போகிறேன். சிக்கன் ஆர் மட்டன் நான்வெஜ்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோ குக் பண்ணுறது பெட்டர். அது வந்து எப்போவுமே சொல்லுவாங்க. அதனால் சுக்கா மாதிரி விஷயங்களை பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக குக் பண்ணும்போது அது இன்னுமே மக்களுக்கு அந்த மென்மையான ஒரு ஃபீல், அந்த ஃப்ளஷோட ஃபீல் ஈவன் குக் பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு வந்து ரீச் ஆகும், அந்த டேஸ்ட் பட்டை கொஞ்சம் அப்படி டெம்ப் பண்ணும். அப்படிங்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் ஸ்லோ குக்கை பண்ணுறது பெட்டராக பண்ணிக்கோங்க. ஓகே, அதையும் ஞாபகப்படுத்திட்டேன். அண்ட் முதல் பரிசை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா யாரும் பண்ணாத ஒரு விஷயம் கிடையாது. மேம் வந்து அவங்களோட பெஸ்ட் அதில் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் அதில் சொல்லப்படுற விதம் அண்ட் இப்போ இருக்கிற இந்த ஃபீலுக்கு இந்த சம்மர் டேஸ்க்கு நமக்கு என்ன வேணும். அண்ட் சம்மரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நான்வெஜ்ஜை கொஞ்சம் அப்படி அவாய்ட் பண்ணிவிட்டு வெஜிடேரியன் ரெசிபீஸ் போங்க அப்படிம்பாங்க. ஸோ வெஜிடேரியன் ரெசிபீஸ்க்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா தான் இந்த சம்மர்லேயாவது இந்த எபிசோடை பார்க்குறவங்க கொஞ்சம் நான்வெஜ்ஜை கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணும். ஸோ அதுக்காக தான், வேறு ஒன்றும் கிடையாது. மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாரம் கிடைச்ச இந்த 4 ரெசிபீஸுமே டேஸ்ட் பண்ணதில் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஏன்னா எந்த ரெசிபியும் எதையும் விட கம்மி கிடையாது, அதிகமும் கிடையாது. தே ஆர் வெரி ஈக்குவல், ட்ரீட்டட் ஈக்குவல். எல்லா எபிசோடுமே ஒவ்வொரு எபிசோடுமே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படிங்கிறதுனால அந்த எபிசோடில் போகிற அந்த ரெசிபியும் எங்களுக்கு முக்கியம். அப்படி தான் போச்சு. ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இவங்களை மாதிரியே குக் பண்ணுங்கள். அண்ட் ஒவ்வொரு ரெசிபியும் குக் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க, அதுக்கான ஃபீட்பேக்ஸ் என்ன கொடுக்குறாங்க, இல்லை நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ஏதாவது ரெசிபி கேட்டு அதை நாங்கள் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னாலும் யூ கேன் எங்களுக்கு அதை ஃபீட்பேக்ஸ் பண்ணலாம்.